புதுசா ஒரு குழந்தை. யாரோ இந்த குழந்தைய ஆசிரமத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. இந்த குழந்தை நல்லபடியா வளரணும். எதிர்காலத்துல இது நினைச்சதையெல்லாம் சாதிக்கணும். அதுக்கு அந்த ஆண்டவன் வல்லமையை தரணும். உங்களை மாதிரியே எனக்கும் ஒரே குழந்தை தான்மா. நமக்குள்ளார எவ்வளோ ஒத்துமை பார்த்தீங்களா? இறந்து 5 வருஷம் ஆகுது. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்குறம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாதும்மா, என்னால முடியாது. நான் செம்பரிங்க முடிச்சாகணும். நான் ஒரு பெரிய லாயர் ஆகணும். அதுதான் என் லட்சியமே. தயவு செய்து அதை கெடுத்துறாதீங்கம்மா, ப்ளீஸ். எனக்கு வினோதினி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் அது முடிஞ்ச கதை. அவங்க புது வாழ்க்கை வாழணும். வினோதினியா? ஆமாம்மா, அம்மா தான் பேசுகிற. இல்லைம்மா, திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்துட்டோம். அப்பாவா? அப்பா கொஞ்சம் வேலை இருக்குன்னு வெளில போயிருக்காரு. எப்படி இருக்கீங்க? நீங்க அடையாளம் தெரியலையா? இல்ல தெரியும்னு சொல்ல விரும்பலையா? குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. ஆனா தாய்க்கு கொஞ்சம் ஜன்னி கண்டு இருக்கு. டாக்டர், நீங்க எப்படி? சமுதாயத்துல பெரிய இடத்துல இருக்கிறவங்க தான் நிறைய தப்பு செய்யுது. இல்ல, நாம கொஞ்சம் போய் வெளியில பேசலாமா? ஏன்? உள்ளே பேசலாமே. பொண்ணு வர நேரமாச்சு. அவங்கள தான் நான் முக்கியமா பார்க்கணும். டாக்டர், உங்க மகன்கிட்ட என்ன பேசணும்? உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? உங்க பேத்தியை பத்தி பேசணும். அந்த பொண்ணோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் உங்க மக கிட்ட சொல்லணும். ஏன் பேத்தியா? அப்படி யாரும் இல்லையே. பிரசவம் பார்த்த டாக்டர் நான். என்கிட்டயே இந்த கதையை சொல்றீங்களா? பிரசவம் நீங்க பார்த்திருக்கலாம், ஆனா அந்த குழந்தை ஆசிரமத்துல இருக்கு. அன்னைக்கு நீங்க சாரதா இல்லத்துக்கு வந்திருந்தப்ப நானும் அங்கதான் இருந்தேன். இந்த குழந்தைக்கு தேவையான எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம். இந்த குழந்தை படிக்கிறதுக்கான முழு செலவும் எங்க பொறுப்பு. நீங்க தயங்காம எங்க கிட்ட எந்த உதவியானாலும் கேளுங்க, நாங்க செய்ய காத்திருக்கோம். நீங்க போனதும் விசாரிச்சு பார்த்ததுல எனக்கு உண்மை தெரிஞ்சது. பிறந்த போது அந்த குழந்தையோட தொடையில இருந்த பர்த் மார்க்கை வச்சு நான் அது உங்க பேத்தி தான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். வினோதினி கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்.
அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சதும் நான் இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? வினோதினிக்கு ஒண்ணுமே தெரியாது. தயவு செய்து நீங்க போயிடுங்க. அது எப்படிங்க? குழந்தைங்களை பாதுகாக்கணும்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு தன்னோட குழந்தைய மட்டும் அனாதாசிரமத்துல விட்டுட்டு வர மனசு வருது? ஐயோ, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, வினோதினிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. தயவு செய்து போயிடுங்க. அவளோட நிம்மதியான வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க டாக்டர். அம்மா, வினோதினி, என்ன எனக்கு தெரியாது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க தவறான விலாசத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களை யார் உள்ள விட்டது? 1986ல உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததே, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல அதுவும் இல்ல தப்புன்னு சொல்ல போறீங்களா? ஓ, அந்த அந்த குழந்தை தான் இறந்து போயிட்டதாக ஊரை நம்ப வச்சுட்டீங்க. நீங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருக்கீங்க. ஆனா போது, நிறுத்துங்க டாக்டர். வினோதினிக்கு ஒண்ணுமே தெரியாது. தயவு செய்து நீங்க இங்க இருந்து வெளியில போயிடுங்க. இதுக்கு மேலே என் கௌரவம் பார்த்து நீங்க மறைச்சீங்க, இந்த விஷயத்தை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்துடும். சொல்லுங்க. குழந்தை நிறைய பண்ணுது, ஆனால் தாய்க்கு கொஞ்சம் ஜல்லிக்கட்டு. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஜல்லிக்கட்டு இருக்கா? இல்லை இல்லை இல்லை, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது, நாங்கள் பவுடர் பால் கொடுக்குறோம். ஒரு 2 இல்லாட்டினா 3 நாள் போனதுக்கப்புறம் குழந்தைய காட்டலாம். சரிங்களா? பார்த்துக்கலாம், அப்படியே போய் பார்க்கலாம். என்ன சொல்லுச்சுண்ணா? வினோதினி இந்த குழந்தைய பார்க்க கூடாது. என்ன சொல்ற? ஆமா, அவ இந்த குழந்தைய பார்த்தான்னா அவளோட எதிர்காலமே வீணாயிடும். இல்ல இல்ல, அவ இந்த குழந்தைய பார்க்க கூடாது. சுலோச்சனா, என்ன சொல்ற? அது நம்ம பேத்தி. ஆமா ஆமா, நம்ம பேரப்பிள்ளை, உங்க பேரப்பிள்ளை, என் பேரப்பிள்ளை. ஆனா அந்த குழந்தையால அவ வாழ்வு வீணா போகக்கூடாதுங்க. என் மகன் வாழணும், நம்ம மகன் வாழணும். அதனால அந்த குழந்தைய அவ பார்க்க கூடாதுங்க, பார்க்க கூடாதுங்க. ஆமா, அவ பார்க்க வேணாம், அவ பார்க்க வேணாம். என் மகன் எனக்கு வேணும், என் மகன் எனக்கு வேணும். குழந்தை குழந்தை பொறுக்க பொழுது மூச்சு திணறி இறந்துடுச்சுமா. அப்ப வினோதினிக்கு எதுவும் தெரியாது. ஆமா,
நாங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டோம். தான் மகன் நல்லா இருக்கணும்னு எந்த தாய்க்கு ஆசை இருக்காதா? ஐம் ஸோ சாரி. அப்போ நான் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பா அம்மா பேசுனதை நான் தற்செயலாக கேட்க நேர்ந்தது. அந்த குழந்தையை எங்கேயாவது விட்டுணும். வினோதினிக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் புருஷன் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு அதுக்கு அந்த குழந்தை தனியா இருக்கவே கூடாது. வினோதினிக்கு என்ன பதில் சொல்லும்? அதை நான் பாத்துக்கிறேன். என் மகன் என் பேச்சு கேட்க மாட்டாளா? அன்னைக்கு அவங்க பேசுனதை கேட்டதும் என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. உங்களை பார்த்து உங்கள் மனசை மாற்றிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ள மறுநாளே நீங்கள் வினோதினியை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறதாக சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அன்னைக்கு அந்த ஆசிரமத்தில் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஊரை விட்டே போயிட்டதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். தெய்வ குழந்தைகள் மேலே எனக்கு பிரியம் அதிகம். அதனால அடிக்கடி நான் அந்த ஆசிரமத்துக்கு போய் வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு கேஸ் விஷயமா லாயர் வினோதினியை பார்க்க நான் அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே உங்களை பார்த்தேன். அதிர்ச்சியா? குழந்தையை எங்கேயாவது விட்டுணும். வினோதினிக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் பிரசவம் பார்த்த அந்த வினோதினி தான் இப்போ ஒரு நாடறிந்த சிறந்த லாயர்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கும் மேலே என்னால் அங்கே இருக்க முடியல. ரெட்டை வேடம் போடுற இந்த வினோதினியை தனியாக பார்த்து பேசணும்னு நினச்சேன். அவங்கள பார்க்க போயிருந்தேன். அப்போ அவங்களுக்கு மறுமணம் ஆனதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் அவங்க குடும்ப வாழ்க்கையை வீணாக வேணாம்னு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்த உங்கள் பேத்தி கீதாவோட நான் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். அப்போது கீதாவோட படிப்பும் முடிகிற தருவாயில் தான் இருந்தது. கீதா, கீதா, வினோதினி தான் தன்னோட தாயின்னு நான் சந்தேகப்படுறத நான் கீதா கிட்ட சொன்னேன். உடனே கீதா தன் தாயை பார்க்கறதுக்காக துடிச்சான். என் மக உயிரோட இருக்கா. ஏம்மா ஏம்மா போய் சொன்னீங்க? ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? சொல்லுங்க, ஏன் சொன்னீங்க? சொல்லுங்கம்மா, ஏன் சொன்னீங்க? ஏன் என் குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னீங்க? உன் நல்லதுக்கு தாமா அப்படி செஞ்சோம். கையில் குழந்தையோட இருந்தா உன் எதிர்காலமே வீணா போயிடும்னு தான் குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டோம். உங்க மகன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என் மகனை அனாதை ஆக்கிட்டீங்களேம்மா. ஐயோ ஐயோ, அப்படி சொல்லாதம்மா. உண்மையா சொல்றமா, இன்னைக்கு அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் நம்மளால தாம்மா. அந்த குழந்தையோட படிப்பு, இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே உன் பணத்தால தானம்மா. பணத்தால தாய் பாசத்தை வாங்க முடிஞ்சதா? சொல்லுங்க. என் குழந்தைக்கு தாய் பாசத்தை கொடுக்க முடிஞ்சதா? ஒரு அனாதையா தானே வளர்ந்திருக்கா. கீதா, போதுமா? போதும். நீங்க செஞ்ச பாவம் என்ன ஒரேடியா மலடியாக்கிடுச்சு.
நான் என் பொண்ணை பார்க்கணும். நான் கீதாவை பார்க்கணும். நான் இப்பயே பார்க்கணும். உங்க மக கீதா உங்களை பார்க்கறதுக்காக வெளியே தான் காத்துக்கிட்டு இருக்கா. கீதா, எனக்கு தெரியாதும்மா. உண்மையிலேயே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நிச்சயமா நீங்க அப்படி செய்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா அப்பா உனக்கு செஞ்சது பெரிய துரோகம். அவங்கள குறை சொல்லாதீங்க. பெத்த மகளை கண் முன்னாலேயே வச்சுக்கிட்டு யாரோ மாதிரி இருந்துட்டு. ஹலோ ஹலோ, கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயம் எழுதிங்களோ? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்லை சார், அவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி சரி, ஓகே. ஏம்மா? அவருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். ஏம்மா, ஏன் தெரிய வேணாம்? இனி நீ ஏன் கூட தானே இருக்க போற. நீ என் மகனு தெரிஞ்சா வேதனைப்படுவார். இல்லம்மா, அவருக்கு உன் மேல ரொம்ப பிரியம். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அந்த வருத்தத்தை பெரிய வலியாக்கிடாதீங்க. உங்களுக்கு குழந்தை இருக்கிற விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருந்தா அது வேற விஷயம். குழந்தையிலே என்னை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு நிச்சயம் அவரோட மனசால ஏற்றுக்க முடியாது. தன் மனைவி தன்னை ஏமாத்திட்டாளுன்னு ஒவ்வொரு நாளும் மனசு கடந்து துடிக்கும். இல்லம்மா, அவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். உங்களுக்கு மேன் சைக்காலஜியை பற்றி தெரியாது. அதுவும் திடீர்னு தன் மனைவியோட பிள்ளையா என்னை எப்படி அவரால் ஏற்றுக்க முடியும்? அவருக்குன்னு சமுதாய மரியாதையெல்லாம் இருக்கு இல்லையா? யாராவது அவரை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும் நிலைமை? அவருக்கு தேவையில்லாத மன உளைச்சல். அதுவும் என்னால. அப்பா ஒரு அன்பானவர், அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அப்புறம் நீங்க ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம்னு அது எனக்கு நரக வேதனையே ஆகிடும். அப்படின்னா நம்மளை பத்தி நம்ம உறவை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் இங்க வந்தது அம்மானு உறவு கொண்டாட இல்லை. நீங்க தான் அம்மானு தெரிஞ்சோன்னு இத்தனை நாளா அனாதையா இருந்த இந்த மனசுல ஒரு சின்ன ஆசை. அதான் எனக்கும் அம்மா இருக்கிறாங்க. அதுவும் சாதாரண அம்மா இல்ல, ஒரு நேர்மையான லாயர், பெண்கள் நலனுக்காக பாடுபடுற ஒரு வக்கீல். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அதான் உங்களை பார்த்துக்கிட்டே இங்க வேலை செய்யலான்னு வந்தேன். ஆனா இனி நான் இங்க இருக்க கூடாது. கீதா,
உனக்கு நான் வேணாமா? உனக்கு அம்மா வேணாமா? முடியாதுமா. என்னால உன்னை இனிமே பிரிஞ்சிருக்க முடியாது. இல்ல, இனிமே தான் நீங்க தைரியமா இருக்கணும். எதை நினைச்சோ கவலையோ துக்கமோ படக்கூடாது. குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகவே கூடாது. உங்க கவனம் எல்லாம் வேலையில தான் இருக்கணும். எங்க அம்மா ஒரு சிறந்த லாயரா திகழணும். முடியாது கீதா, என்னால முடியாது. இனி உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. நான் உங்களுக்கு முக்கியம்தான். ஆனா அப்பா என்னோட முக்கியம் இல்லையா? உங்களோட எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சரி பாதியா பங்கெடுத்தவர். அவருக்கு மனசாலேயோ உடலாலேயோ எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? அம்மா, நாம ரெண்டு பேருமே எப்படியாவது இந்த துக்கத்தை மறக்கணும். இல்லாட்டி நீங்க உங்க இலக்கை அடையவே முடியாது. இந்த சோகத்தை மறக்க நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரட்டா? உங்க இஷ்ட தேவதையை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கம்மா. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அம்மா, இத பாரதியார் வரமா கேட்டது. இத நாம மந்திரமா உச்சரிப்போமா? பெத்த பிள்ளைய மகளேன்னு கூப்பிட முடியாத சக்திய உங்களுக்கும் 10 மாசம் சம்பந்தம் பெற்ற தாய அம்மான்னு கூப்பிட முடியாத வேதனை தாங்குற சக்தியை எடுக்கும். இந்த மந்திரம் ரொம்பவே கை கொடுக்குமா? இந்த கஷ்டம், நம்ம முன்னால் நிக்கிற இந்த பெரிய சோதனை, இதெல்லாம் நம்ம கடந்து வருவோமா? அம்மா, நான் கிளம்புறேம்மா. பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. கீதா, கீதா,